பெரிய வகுப்புல போய் நான் அந்த குழந்தைகிட்ட போய் எல்லா குழந்தையும் போயிருப்பேன். உங்களை விட ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன் நான். என்னால் படித்து நீதிபதியாக முடிந்தது, உங்களாலும் நீதிபதியாக முடியும். இந்தாங்க படிக்க கூடிய 6 பேர் பேனா வெளியே ஓடுவேன். நீதிபதியாக இருந்தபோது அரசு பள்ளிகளில் மட்டும்தான் பேசினேன். உன்னுடைய சொல்கிற நேற்று கூட முகைதீன் வருத்தப்பட்டார். அதையாவது நான் உங்களுக்கு ஏற்பாடு செய்கிறேன் இரவு என்று சொன்னார். நான் சொன்னேன், உங்களை இந்த புத்தக நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது நீங்கள் தமிழுக்கு ஆற்றிக் கொண்டிருக்கிற பணிக்கு உங்களுக்கு மரியாதையும் வணக்கம் செலுத்துவதற்காகத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த செலவும் செய்யக்கூடாது, நானே செய்யக்கூடாது. நான் இதுவரைக்கும் பேசிய கூட்டங்களில் எந்த இடத்திலும் பேசியதற்கு பணம் வாங்கியது சரஸ்வதி விற்பனைக்கு அல்ல என்று நம்புகிறவன் நான். சொல்லணுமா, நான் வாங்கினது கிடையாது. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு ஸ்பெல்ல சொன்னாரு, கூட்டிட்டு போயிட்டு வந்துருக்கேன். அப்ப டிரைவர் இருந்துச்சு, ஜட்ஜா இருந்தது. இப்ப இல்ல, கூட்டிட்டு போயிருவேன். அதுவும் 1 வருஷம். அப்ப நான் எனக்கு கவர்மெண்ட் கார், அதுவும் நல்ல கார் கிடைச்சிருச்சு. இப்ப புரோட்டோகாலோட போறேன். அதனால நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நாம் கொடுக்கிற எண்ணம் நமக்கு இருக்கிற வரை கொடுக்கப்பட்டு கொண்டே இருப்போம் என்பதை நாமும் குழந்தைகளுக்கு இருக்கிறோம். உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் வைத்து முடிக்கிறேன். உங்கள் சொந்த ஊர் இருக்கும். உங்கள் சொந்த ஊரில் நான் ஏழ்மையான குடும்பத்தில் ஒரு திருக்குறளை வாசி எல்லா இடத்துக்கும் சொல்லுவேன். செய்க பொருளை சிறுநர் செருக்கருக்கும் இயக்கதனை கூறியது எழுதினார்கள். தமிழ் நம்மை பரதேசம் சொல்லும். செய்க பொருளை என்றுதான் அகந்தியிலும் இன்பமும் திறனறிந்து தீதின்று வந்த பொருள். நம்ம சம்பளத்துக்கு வந்ததுதான். என் பையன் ஜட்ஜோட பையனை வக்கீலா வச்சுட்டு ஒரு பென்ஷன் கொடுத்து 50,000 சம்பளம் கொடுத்தா அது தீதியோட வந்த பொருள் தான். லஞ்சம் மட்டும் இல்லை, உங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இருக்கணும். அது லஞ்சம் இல்லாமல் இருக்கணும். திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் தான் நன்மையும் இன்பத்தையும் தரும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அவரே சொல்றாரு, செய்க பொருளை சிறுநர் செருக்கருக்கும் இயக்கதனை கூறியது என்ன. உன்னை அவமானப்படுத்திருப்பாங்க. நீங்க வெளிநாட்டில் படைக்கு வந்து என்ன சொல்லுவான், உள்ளூர்ல விட போகாத மாடுமா. நான் சின்ன வயதுல ஒரு கதையை சொல்றேன். ஒரு பையன் இருந்தான், சின்ன வயசு. அவனோட பேண்ட் மட்டும் தான் கிழிஞ்சிருக்கும். உறவினர்கள் புகைப்படம் எடுக்கிற போது கூட அந்த பையனை ஒன்று அழைக்க மாட்டார்கள், அதான் நிற்கணும். ஏன்னா அந்த போட்டோவில் அவன் நின்று அசிங்கமாயிருக்கும்னு சொல்லி உறவினர்கள் நினைப்பார். வளர்ந்து படிக்கிற போது படித்து முடித்து நீதிபதியானதுக்கு பிறகு காரு கூட அவன் போனதில்லை. கார் வாங்குறது, சொந்தக்காரங்க பார்க்க போறப்போ எந்த கல்யாண வீடுகளில் புகைப்படம் எடுக்கும் போது ஒதுங்கி நின்றோம் அல்லது புகைப்படத்தில் நிற்காமல் போவோமோ, நம்ம எல்லோரும் வந்து புகைப்படம் எடுக்கிற போது எனக்கு திருக்குறள் வந்து அவ பழி வாங்குவது என்று சொல்லுவது அவமானப்படுத்துவது அல்ல. வள்ளுவர் தான் சொல்றார். எப்படி பழி வாங்கணும், வெட்கப்படும் அளவு உனக்கு நன்மை. மன்னிப்பை எல்லா வளங்களும் சொல்கிறது. திருக்குறள் ஒரு மனிதனின் பாவத்தை மன்னித்தால் இறைவன் உனது பாவத்தை மன்னிப்பான் என்று திருக்குறள் சொல்லுகிறது. மனிதர்களின் பாவங்களை மன்னிப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனால் திருக்குறள் மட்டும்தான் எப்படி சொல்லுதுன்னா, என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னயம் செய்துவிட வெட்கப்படுற அளவுக்கு நன்மையை செய் என்று சொல்லுவது திருக்குறள். அப்போ உங்கள்கிட்ட ஏழ்மையான குடும்பத்தில் நாம் இருந்திருப்போம். நாம் உங்களிடம் சொல்லுவது, உங்கள் ஊரில் நீங்கள் நன்றாக இருக்கலாம், ஓரளவு வசதியோடு இருக்கலாம். உங்கள் ஊரில் ஒரு குழந்தையை படிக்க, உங்கள் ஊரில் அரசு பள்ளிக்கு ஏதாவது செய்யும், உங்கள் ஊரில் நூலகத்துக்கு ஒரு புத்தகம் வாங்கி, இந்த புத்தகத்தை காசு கொடுத்து மொய்தீன் சாரிலிருந்து ஒவ்வொருவரும் 5 புத்தகங்கள் வாங்கி உங்கள் சொந்த ஊரில் உள்ள நூலகத்துக்கு கொடுங்கள். உங்கள் சொந்த ஊரில் உள்ள உறவினர்களுக்கு கொடுங்கள். நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது வார்த்தைகள். அழகாக சொன்னார், நம்ம தோழர் பேசுறப்ப சொன்னாங்க, எங்க அப்பா தான் எனக்கு வழிகாட்டினார். உண்மை, 100% உண்மை. அப்பா பையன் போய் சிகரெட் வாங்கிட்டு வான்னு சொன்னா வெளியே நின்று ஊதி பார்த்து தான் நானே சொல்றேன். நான் வந்து அப்பா சிகரெட் வாங்கிட்டு வாங்க வெளியே நின்று எப்படித்தான் இருக்குது, பத்த வைக்காம
பொதுபோல் பார் இருக்குது, செய்யத்தான் செய்வான். அப்போ குடிக்காதன்னு சொல்வது அல்ல, நாம் குடிக்காமல் இருந்தாக வேண்டும். அப்போ குழந்தைகள்கிட்ட இந்த புத்தகம் 21 பேத்த